ஒரு கேள்வி வச்சுறேன். நீங்க இது இன்னைக்கு நேற்று நடந்தது இல்ல ராமசுப்ரமணியன். 99 இந்த சிவசேனா தாக்குதலை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 99 டெல்லியில ஒரு ஸ்டேடியத்தை போய் அவங்க இது பண்றாங்க. என்னன்னா பாகிஸ்தான் வந்து அங்க விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்டேடியத்தை சேதப்படுத்துறாங்க கிரவுண்டை. 2010 ஒரு டிவி ஷோவை வந்து தடை பண்றாங்க. பாகிஸ்தான்ல இருந்து கூடிய சில செலிபிரிட்டிஸ் வராங்க. 2003 அதே மாதிரியான பிரச்சனை பண்றாங்க. தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அப்படி வாங்க நீங்க. அதாவது சிவசேனா அந்த அப்புறம் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு பாடகர் வரேன்னாரு, அவர் பாடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க. அது வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணினது யாரு? மகாராஷ்டிரா கவர்மெண்ட் நான் சப்போர்ட் பண்றேன், we will give you protection சொன்ன பிறகு அந்த ஆர்கனைசர்ஸ் அவன் வேண்டான்னு விட்டுட்டு போனா அதுக்கு பிஜேபி பொறுப்பு அல்ல. ஒன்று சிவசேனாவுடைய கொள்கைகள் பிஜேபியினுடைய கொள்கைகள் அல்ல. இன்னைக்கு குல்கர்னி அவர் தாக்கினது மிகப்பெரிய அளவிற்கு கடுமையான எதிர்ப்பை அவர்கள் சம்பாதித்திருக்கின்றார்கள். அதற்கு இன்னைக்கு குல்கர்னி இல்ல சார், அப்ப அந்த குல்கர்னியை சொல்கின்றார். இப்படி இருந்தாலும் கூட மகாராஷ்டிரா கவர்மெண்ட் குறிப்பாக சீஃப் மினிஸ்டர் அவர் இன்னைக்கு கொடுத்த பாதுகாப்பு, அவருக்கு அவர் செய்த செயல்பாடுகள் மிகவும் அற்புதமானவைன்னு சொல்றாரு. அப்புறம் ரெண்டாவது இங்க நிறைய பேர் ரொம்ப மகா மேதாவிகள் அப்படிலாம் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. இந்த நயன்தாரா சேகல் அவங்கள பத்தி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவங்க வந்து இந்திரா காந்தி நேரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்திரா காந்தி அது வரைக்கும் எதிர்த்து அவங்க அந்த எமர்ஜென்சி எதிர்த்து அவர்கள். அதற்கு பிறகு ராஜீவ் காந்தி கொடுத்தாருன்னா வாங்கிக்கிறாங்க. அப்ப 1984 மிகப்பெரிய அளவிற்கு சீக்கிரம் கொல்லப்பட்டாங்களே, அதை ஏன் அந்த அம்மா எதிர்க்கல? ஏன் அதை ப்ரொடெஸ்ட் பண்ணி எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லலையா? அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், குஷ்வந்த் சிங் அப்படிங்கிற ஒரு பெரிய அவர் என்ன சொல்றாருன்னா, சாகித்ய அகாடமியில மெம்பர், செலக்ஷன் கமிட்டி மெம்பர், எவ்வளவு போகஸா நடந்து கொண்டிருக்கின்றது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு he resigned from that. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் முக்கியமான வாஜ்பாயை பத்தி என்னமோ மகா மேதாவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரை பத்தி அவுட்லுக் என்ற பத்திரிகை என்ன சொல்லுங்கன்னா, he is a literary mafia. அவருக்கு வந்து அர்ஜுன் சிங்கினுடைய சப்போர்ட் இருந்ததுனால அவர் வாங்கிட்டார். அவருடைய இருங்க சார், அவர் வாங்கி கொண்டார், அவருடைய பையனுக்கு வாங்கி கொடுத்தார், சன்னிலாக்கு வாங்கி கொடுத்தார், எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு தாராளமா விநியோகம் பண்ற அளவுக்கு அவர் வந்து உயர்ந்து போனவர். ஆகவே இந்த மாதிரி ஆட்கள் இன்னைக்கு பல பேர் எதிர்க்கின்றார்கள். அவர் என்ன சொல்ற, இந்த மாதிரி அபத்தம் அப்படின்னு அவர் சொல்ற. அப்படிதான் பேசுவாங்கன்னு நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஹிந்துவை எதிர்க்கிறது, ஹிந்துத்துவங்கிறது எதுக்கு? ஹிந்துக்கள் தெரியல என்ன அர்த்தம்? Hinduism is a way of life. Supreme Court சொல்லி இருக்கிறது. அதெல்லாம் இந்த அம்மாவுக்கு தெரியாதா? You are a Hindu. Yes, I am a Hindu. Hinduism என்பது என்ன? It is a way of life. It has been declared by Supreme Court. ஆகவே இதெல்லாம் இல்ல இல்ல எதுக்கு எடுத்தாலும் நாம வந்து இந்துக்கள் என்பதை கொச்சைப்படுத்தி பேசுறோம். இப்போ என்ன பண்ணணும்? நிகழ்ச்சி ஏற்கனவே முடித்த மாதிரி இதே முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, ஒரு வழக்கமா இருக்குது. தயவு செய்து கொஞ்சம் கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு கேள்விகளை உள்வாங்கி கொண்டு ஏன்னா சில பேர் எதிர்க்கும் போது எனக்கு நான் ஒத்தல்ல பேச வேண்டியது. நான் முடிச்சறேன். நான் கேள்வியை நம்ம நிறைவு கருத்து நெருங்கி இருக்கிறோம். அவருக்கான நிறைவு கருத்து கூட அவர் மதுரையில இருந்து வந்தார். நான் நிறைவா கேட்கிறேன். என்னுடைய கேள்வி, இவங்க எழுத்தாளர்களுக்கு உண்டான இதுக்குள்ள போண்டா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது அவங்க யாரு அவங்க மீதான விமர்சனத்தை தோண்ட ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் என்னுடைய கேள்வி என்பது, இந்த நிகழ்வுகளை எந்த இடத்திலும் பாஜக மிக உறுதியான குரலில் இதுவரை கண்டிக்காததுதான் மிகப்பெரிய பிரச்சனை என்று நான் சொல்லல, இந்த கேள்வி நேரம் சொல்லல, இந்திய ஊடகங்கள் சொல்லல, நியூயார்க் டைம்ஸ் சொல்லுகிறது, அத்துணை உலக நாடுகளின் ஊடகங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது இந்தியாவிற்கு அவமானமா இல்லையாங்கிறத மிக சுருக்கமா முடியும் சார். இது வந்து இங்க என்ன சொல்றாங்களோ இங்க இருக்கிறவங்க தான் நியூயார்க் டைம்ஸ் யார் எழுதுறாங்க, அவுட்லுக் யார் எழுதுறாங்க? நீங்க அவுட்லுக் கோட் பண்ணீங்கல, நீங்க அவுட்லுக் கோட் பண்ணீங்கல, இப்ப சார் நான் அவுட்லுக் கோட் பண்ணீங்க இல்லையா? நியூயார்க் டைம்ஸ்ல எழுதி இருக்கின்றேன். அவுட்லுக் கோட் பண்ணீங்க இல்லையா? சுப்ரமணியன் இஸ் நாட் ரெப்ரசன்டிங் யுனைட்டட் ஸ்டேட்ஸ். ஓகே ஓகே. ஆகவே அதனால அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிறவங்க தான் அங்க போய் எழுதுறாங்க. இப்போ வந்து என்னன்னா, இந்துத்துவா அல்லது ரைட் விங் பாலிடிக்ஸ் அதோட உச்சத்துக்கு போயிடுச்சு. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இப்போ இந்த நரேந்திர குல்கர்னி மேலே அடிச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த சம்பவத்துக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்கு. நான் இதை கண்டிப்பாக இங்கே பேசி ஆகணும். ஏன்னா அவர் வந்து அத்வானி கேம்பஸ் சேர்ந்தவர். நரேந்திர மோடியை வந்து என்டிஏ பிஜேபி சார்பாக வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது ஊடகங்கள் அவர் கடுமையான எதிர்ப்பை முன்வைத்தவர். அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இன்றைக்கு வந்து அவர் மேலே அதற்குள்ள
ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸ்க்குள்ள ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸ் இருக்கிறத நாம மறுக்க முடியாது. நாம அவர் ஒரு எழுத்தாளருங்கிறத மட்டுமே நாம கணக்கில் எடுக்கக்கூடாது. அது ஒரு காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்துத்துவ பாலிடிக்ஸ் இந்தியாவில் அதனுடைய கிளினிக்கல் பெஸ்ட் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. அப்போ நான் இந்த ரைட்டர்ஸ் இன்னைக்கு விருதுகளை திருப்பி கொடுக்குறாங்க இல்லையா, இதனுடைய அடுத்த கட்டமாக என்ன இருக்க வேண்டும் என்றால், இது பற்றி இதனுடைய இந்துத்துவா பற்றி அரசியல் நிர்ணய சபையில் எப்படியாப்பட்ட இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டார்களோ அந்த கருத்தாக்கங்களை முன்வைத்து தொடர்ந்து கட்டுரைகள் எழுதப்பட வேண்டும். இதனுடைய அடுத்த கட்டமாக இந்திய அரசியல் சாசனத்தில் பசுக்களுக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பிரிவை நீக்குகின்ற வரைக்குமான ஒரு பெரிய அரசியல் உரையாடலை நாம் எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இந்துத்துவ அரசியல் மிக கடுமையாக மிக நுட்பமாக உள்ளிறங்குகிறார்கள். ஆக இது விருதுகளை திருப்பி கொடுப்பது மட்டுமில்லை, அரசியல் சாசனத்தை திருத்துவது வரைக்கும் மற்ற எல்லா கட்சிகளுக்கும் எல்லா செக்யூலர் பார்ட்டிஸ்க்கும் அதுக்கான ரோல் திராவிட இயக்கங்களுக்கு இருக்கு, காங்கிரஸுக்கு இருக்கிறது, மற்ற மாநில கட்சிகளுக்கு இருக்கிறது. இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அறிவார்ந்த இயக்கமாக முன்னெடுக்க வேண்டிய நேரம் இது. நன்றி. ஒற்றுவரில் நிறைவு ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்று கருத்துக்கான இடம் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகக்கூடிய இந்த நிலையில முற்போக்கு சக்திகள் அதான் ப்ராக்ரெசிவ் ஃபோர்ஸஸ் எல்லாரும் ஒன்றா இருக்க வேண்டிய அவசியம் தேவைப்படுது. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஃப்ரென்சஸை மறந்துட்டு இந்த எல்லாரும் இந்துக்களை எதிரியா பார்க்குறோம் அப்படின்றாங்க. இந்துக்களை எதிரியா பார்க்குறோன்றது ரொம்ப தவறான கருத்து. அப்படி யாரும் பார்க்கல. இந்துத்துவா அப்படின்ற கொள்கையை தான் எதிரியா பார்க்குறோம். நம்ம நிறைவேற்றலாம். 4 பேரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களுடைய நேயர்கள் மிக்க நன்றி. ஓட்டவரில் முடிச்சிருங்க. ஓட்டவரில் அவர்கிட்ட தான் நிறைவு கருத்து தொடங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். சுருக்குமா ஒன்றும் இல்லை, ஒரே வரி தான். எமர்ஜென்சி ஸ்டேட் ஸ்பான்சர்டு வயலன்ஸு, இப்போ நடக்கிறது எல்லாமே ஸ்டேட் சப்போர்ட்டட் வயலன்ஸ். அதனால தான் எழுத்தாளர்கள் அச்சப்படுகிறோம். இந்த விருதுகளை திருப்பி கொடுக்கிறார்கள். சார் நன்றி. நான் ஆரம்பத்திலே சொன்ன போல ஹிந்துயிசம் அப்படிங்கிறது ஹிந்துத்துவாங்கிறது இட் இஸ் a way of life என்பது தெளிவான. அதனால அது ஹிந்துக்களுக்கு எதிரானது அல்ல, யாருக்குமே எதிரானது அல்ல. 4 பேருக்கும் நன்றி. திரு பொன்னிலன் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய இயலாத ஒரு நேரமின்மையின் காரணமாக என்னால் அதை உங்கள் முன் வைக்க இயலவில்லை. அவருடைய கருத்தை மிகச் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். எழுத்தாளர்கள் தங்களுடைய விருதுகளை திருப்பி கொடுப்பதால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. மாறாக இன்னும் வீரியத்தோடு அவர்கள் எழுத வேண்டும், செயல்பட வேண்டும் என்று சாகித்ய அகாதமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் திரு பொன்னிலன் அவர்கள் நம்மத்தில் அவருடைய கருத்தையும் பதிவு செய்திருந்தார். அதையும் உங்கள் முன் வைத்து நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு முறை நால்வருக்கும் நன்றி. ஏதோ ஒரு இடத்தில் யாருக்கு எதிரான கருத்து முன்வைக்கப்பட்டாலும் பாஜகவை கேள்வி எழுப்பினாலே ஹிந்து மத விரோதி என்ற பார்வையிலும், நீங்கள் ஃபத்வா விதிக்கப்படுகின்ற ஏஆர் ரஹ்மான் மீது அவருக்கு எதிராக ஃபத்வா விதிக்கப்பட்டால் அதை கேள்வி எழுப்பினால் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவன் என்றும், நேற்று தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக ஒரு நண்பர் பேசினார். எப்படி எங்களை தலித் என்று கூப்பிடலாம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கேள்வி கேட்கிறார். அதிமுகவை கேள்வி கேட்டால் திமுக ஆதரவாளன், திமுகவை கேள்வி கேட்டால் அதிமுக ஆதரவாளர்கள், இது போன்ற முத்திரைகள் தொடர்ந்து குத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன. பொதுவெளியில் மாற்று கருத்து வைப்பதற்கு அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது. அதற்கான ஸ்பேஸ் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் இந்திய ஜனநாயகத்தின் ஆகச்சிறந்த பலம். அதை பலவீனப்படுத்த எந்த சக்தியில் முயற்சி செய்தாலும் நிச்சயம் அது தோல்வியிலே தான் முடியும் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.